சரி ரைட்ல திருப்பு. ஓகே, எங்க கீர் போடு பாப்போம். ஓகே, பின்னாடி எப்படி போக? இந்த குடி. உன் கையாலேயே குடிக்கவே. விஸ்வா, காயிலே குடிக்க ஆரம்பிச்சிட்டியா? குடிகாரா? எங்க அப்பா ஊர்ல இருந்து வரா தெரியும்ல, அவர் பார்த்தா என்ன நினைப்பாரு? சீப்போ, முதல்ல ஃபர்ஸ்ட் எங்க அப்பா பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கூட்டு வா. இங்க பாரு, சொல்ற பேச்சை கேட்டுட்டு அமைதியா இருந்தீங்கன்னா 3 வேளை சோறாவது கிடைக்கும். இல்ல இங்கே உயிரோட புதைச்சிருவேன். புரிஞ்சுதா? என்ன கேள்வி கேட்கற வேலையெல்லாம் வச்சு கூடாது. என் இஷ்டம், நான் எப்படி வேணா இருப்பேன். இப்படியே எல்லா வீட்லயும் புருஷங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. எல்லா வீட்லயும் அப்படி பேசுறாங்களான்னு தெரியல, மாடி வீட்டுல மட்டும் அப்படி பேசிக்கிறாங்க. கொஞ்சம் கால சொல்லு. வாய தர நான் கண்ணிட்டு எல்லாம் நல்லா தானே இருக்கு. உங்க அம்மா என்னை பத்தி பேசும்போது மட்டும் ஏன் இது வேலை செய்ய மாட்டேங்குது? எதற்கு வண்டி வரும்போதே சொன்னல பிரேக் பிடிங்க பிரேக் பிடிங்கன்னு. பிரேக் பிடிச்சிருந்தீங்க இப்படி அடிபட்டு இருக்குமா? நீ தானடி வண்டி ஓட்டுன. நான் வண்டி ஓட்டினா என்ன, நீங்க பிரேக் போட நீங்க சம்பளம்னால இன்னும் சம்பளம் தரல. ஏன் ஒரு நாள் சம்பளம் லேட்டா போட்டா என்ன கொஞ்சம் போயிடுவீங்களா? எல்லாம் நாளைக்கு வாங்கிய போ. A few minutes later. தம்பி, சாப்பிடுறதுக்கு என்ன பரடி ஆகுது? யா இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிடாத எனக்கு குறைஞ்சு போயிடுவியா? போயிட்டு நாளைக்கு வாயா. டேய் வாடாங்க. டேய் டேடா, சம்பளம் காசு 2 பேரும் கஸ்டமரை மட்டும் நல்லா கவனிடாடி. போற போற சம்பளம் காசு வந்துச்சு. அண்ணே கொஞ்சம் நல்ல கவனி. ஆனா என்னென்ன சாப்பிடுறீங்க? உங்ககிட்ட ஒன்று சொல்லணுங்க. சொல்லுங்க. உங்க வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்குங்க. தேங்க்யூ. நீங்களாம் ஏன் ட்ரை பண்ணாம இருக்கீங்க? என்ன மாதிரி சொல்றீங்க? சிங்கிங்க, ஆங்கரிங்க? அது இல்லைங்க, தக்காளி வெங்காயம் வெள்ளைப்பூடு. ஹலோ அண்ணா, ஒரு நிமிஷம் நான் அவர்கிட்ட குடுக்குறேன். என்னங்க, என்னங்க மணி அண்ணா லைன்ல இருக்காரு. ஹலோ, ஏ சொல்லு மச்சான். என்னது ட்ரிப்பா? டேய், என் ஒய்ஃப் மட்டும் வீட்டில் தனியாக இருப்பாடா. நான் வரல, நீங்க மட்டும் போயிட்டு வாங்க. என்னங்க, மணி அண்ணா தானே கூப்பிடுறாரு, போயிட்டு வாங்களேன். டேய், அவள் அப்படித்தான்டா சொல்லுவா. ஆனால் அவள் என்னை விட்டு ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டா. அவள் தனியாக இருப்பா. நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்க. சரிடா. அந்த பயம் இருக்கும். No sudu, no sornai, no bothered. சிரிக்காடி வெக்கமா இல்ல? தேவையில்லாமலாம் பேசிட்டு இருக்காத. சரிதா போடான்ட்டு நான் போயிட்டே இருப்பேன் எங்க அம்மா வீட்டுக்கு. சண்டை போடுறப்ப இந்த மாதிரி சந்தோஷமான விஷயமெல்லாம் சொல்றவளை வச்சுக்காத. அம்மா, என் மேல சத்தியம் பண்ணி சொல்லு, உன் வாழ்க்கையில என்ன தவிர 2வதா வேற யாருக்கும் இடம் இல்லைன்னு சொல்லிட்டு. நீயே 2வது தாண்டி. ஏய், அவன் செத்துட்டான்டா. காயத்ரி, சப்போஸ் நான் கல்யாணம் பண்ணி ஒரு பொண்ணை கூட்டு வந்து வாசல்ல என்ன பண்ணுவேன்? நீ குடிக்கிற காப்பில வசத்தை வச்சா என்ன பண்ணுவ? மேடம், இப்படி ரோட்ல போன் பார்த்துட்டே போறீங்களே, ஏதாவது வண்டியில அடி ஓடி செத்து போனீங்கன்னா என்ன செய்வீங்க? உண்மை. என்ன? ஆமா, ஏன் என்ன அப்படின்னு கேளு. பக்கத்துல என்னம்மா பேசுவ நீங்க? நாச்சு மாதிரி பீரோ இங்க பல்ல அவனுக்கு பீரோ கடை ஒண்ணு கிடையாது. அவனுக்கு சுஜி, அந்த போன் எடு. ஏன் எங்க போற? ட்ரெஸ் எடுக்க போறேன். இரு நானும் வரேன். வேணாம் வேணாம் வேணாம். இரு 2 நிமிஷத்துல நானும் வரேன். போய் தொலை. டேய், ரெடி ஆயிட்டேன், போலாமா? போலாமா? வா. மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. எப்ப பாரு ஏதாவது ஒரு பார்சல் வாங்கிட்டே இருக்கேன்.
ஏய் என்ன அப்படி பாத்துட்டு இருக்க? முன்ன பின்ன பொண்ணுங்களை பார்த்ததே இல்லையா? இல்ல நான் ஒண்ணு சொன்னா நீங்க தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே. என்ன? உங்களை கட்டிக்க போறவரு லக்கியா தான் இருப்பாரு. ஆமா, உங்க பேர் என்ன? லக்கி. இல்ல மச்சான், உங்க அக்கா 5 அடி இல்லடா 6 அடி தான். நான் அதான் சொல்றேனே, உங்க அக்கா மக்கா அவ 6 அடி தான்டா. ஏங்க நான் 5 அடி தாங்க. நீ 5 அடி தாமா, உன் நாக்கு 1 அடி, அதையும் சேர்த்து தான் சொல்றேன். பக்கத்து வீட்டுக்காரன் பொண்டாட்டிய வாரத்துல 7 நாள் வெளியே கூட்டிட்டு போறான். நீங்க என்னைக்காவது கூட்டு போயிருக்கீங்களா? ஏய் அவளை நான் கூப்பிட்டு பாத்துட்டேன்டி, அவ வர மாட்டேங்கிறா. உள்ள பொண்டாட்டிய கூட்டிட்டு என்ன சுனிதா இப்பதான் டியூஷன் போனா அதுக்குள்ளே வந்துட்ட? டியூஷன் ஆண்டியோட ஹஸ்பண்ட் கோமா போயிட்டாராம்ப்பா, அதான் வந்துட்டோம். கோமாக்கு போயிட்டாங்களா? நீயும் இருக்கே வீட்டுல தண்டமா. என்னை எங்கேயாச்சும் கூட்டிட்டு போறியா? வீட்டுல வச்சே சாவடிக்கிற பாரு. அவங்க கோமாக்கெல்லாம் போயிருக்காங்க. தியா, உனக்கு யார ரொம்ப பிடிக்கும்? அம்மா பிடிக்கும். அம்மாக்கு யார பிடிக்கும்? அப்பா பிடிக்கும். அப்பாக்கு யார பிடிக்கும்? என்னடியாச்சு? கழுத்து சுளுக்கு பிடிச்சிருச்சு, வலிக்குது. லைட்டா திரும்ப. இல்ல வலிக்குது, திரும்ப முடியல. இந்த நேரத்துல வேற மெசேஜ் பண்ணிட்டு இருக்கா. எவ? கழுத்து சுளுக்கு பிடிச்சிக்கிச்சு, திரும்ப முடியல, வலிக்குது. ஹலோ, சொல்லுங்கம்மா. ஒரு வாட்ச், ஒரு பெர்ஃப்யூம், ஒரு சன்கிளாசஸ், ஒரு ஹேர் சீரம். சமூகம் பெரிய இடம் போல் இருக்கு. ஓ, இதெல்லாம் வாங்கிட்டீங்களா? என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? சரி அக்கா, ஒரு 500 சேஞ்ச் பண்ணி தரீங்களா? அபி, நான் ஒரு கோட் படிச்சேன் பாருங்க. புருஷன் எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாலும் பொண்டாட்டி கிட்ட 10 மினிட்ஸ் பேசினா எல்லாம் சரியாயிடுமா. சூப்பர் கோட்ல உனக்கும் அப்படியே தோணுமா அபி? இப்ப எதுக்கு வெக்கப்பட்டு யோசிக்கிற அபி? இல்ல, யாரோட பொண்டாடி கிட்ட வந்து பேசினா என் கஷ்டம் எல்லாம் தீரும்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அக்கா, லாஸ்ட் வீக் மாப்பிள்ள பார்த்தாங்கன்னு சொன்னீங்கல்ல, என்னாச்சு? அதையாண்டி வேற நீ கேட்டுட்டு இருக்க? இது வரைக்கும் 7-8 பேர் பாத்துட்டு போயிட்டாங்க, ஏதோ செட் ஆகல. லாஸ்ட் வீக் பாத்துட்டு போனவங்களும் போயிட்டு சொல்றேன்னு சொல்லிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இதுவும் செட் ஆகாது. அக்கா, உங்களுக்கு இதுதானே பிரச்சனை? நான் உங்களை ஒருத்தவங்க கிட்ட கூட்டு போறேன், அவன் தான் உங்களுக்கு செட் ஆவான். வாங்க போலாம். ஓகே அக்கா, நான் சொன்ன மாதிரியே பேசுறீங்க. ஹாய்டா, தெரிஞ்சக்கா அதை சொல்லணும்னு சொன்னாங்க, அதான் பிடிக்கும். இல்ல, நான் உங்களை ரொம்ப நாளா ஃபாலோ பண்றேன். எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லவ் யூ. எனக்கு உங்க ரொம்ப பிடிச்சிருக்கு. நானா இல்ல சொல்லுமா. ஹேய், நீ சொன்னது சரிதான்டி. லாஸ்ட் வீக் பாத்துட்டு போன மாப்பிள்ள ஓகே சொல்லிட்டானா? ப்ரோ, நீ வேற லெவல் ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. பை ப்ரோ.